பெண்களே, நீங்கள் காதலிங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச பையனை காதலிக்கிறீங்க. அவன் மேலே நீங்கள் உயிரே வச்சுருக்கீங்க. அவன் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கான். ஓகே, பரவாயில்ல. காதலிங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிங்க. காதலுக்கு சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காதலிக்கிற பையன் நல்லவனா கெட்டவனான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொறுக்கியா, ஊர் சுற்றுறவனா, குடிகாரனா, இல்லை வேலைக்கு போவானா, சம்பாதிப்பானா, நாம் அவனை நம்பி போனால் நம்மளை வச்சு அவன் காப்பாற்றுவானா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி காதலிங்க. காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைங்க. இது எதுவுமே தெரியாமல் 10 நாள் நம்மளை பார்த்தான், கவிதை எழுதி கொடுத்தான், பாசமாக அன்பாக பேசினான், காதலிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இளம்பெண்கள் எதுவுமே யோசிக்காமல் 10 நாள் பின்னாடி வந்தால் உடனே லவ்வை சொல்கிறான். நீங்களும் லவ் சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. பெற்றவங்களை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கடைசியில் ஒரு பிள்ளையை வாங்கிட்டு நடு ரோட்டில் வந்து நிற்கிறீங்க. இதை தான் பெற்றவங்க சொல்கிறாங்க. நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. அதாவது காதலுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், காதலுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை. ஆனால் நாம் காதலிக்கிற பையன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. அவன் வேலைக்கு போவானா, சம்பாதிப்பானான்னு அவனை பரிசோதனை பண்ணிவிட்டு லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணிக்கிங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் காதல் ஜோடிகள் வீட்டை எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இளம் ஜோடிகள் கடலூர் எஸ்பி ஆஃபீஸில் வந்து நிற்கிறாங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டு. அந்த பொண்ணோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள் இதை தான் வாங்கி அந்த பையன் கல்யாணம் தாலி கட்டியிருக்கான். அந்த பொண்ணுக்கு உயிரே கொடுப்பான், உனக்காகவே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அந்த பொண்ணுக்கு காப்போன் தாலி கூட பவுண்டில் காப்போன் தாலி கூட வாங்க அந்த பையனுக்கு வக்கில்லை. அந்த பையனை நம்பி இந்த பொண்ணு போய் தன்னுடைய வாழ்க்கையை அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. இது எப்படிங்க நியாயமாகும்? வெறும் மஞ்சள் கயத்தை கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறான், நீங்கள் காதலிக்கிற பையனுக்கு சாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் காதலிக்கிற பையன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பாருங்கள். சம்பாதிப்பானா, நம்மளை வச்சு காப்பாற்றுவானா அப்படின்னு யோசனை பண்ணி உங்கள் வாழ்க்கையை அவங்ககிட்ட ஒப்படைங்க.